ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்க இதுகிட்ட உங்களோட பேரு சொன்னீங்கன்னா பல வருஷங்களுக்கு அப்புறம் உங்களோட பேரெல்லாம் இதோட இலைகள்ல இருக்குமா? ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? நான் தான். ஓ அப்படியா? போய் உன் பேரு சொல்லு. விக்டோரியா ஹாஃப்மேன். ரொம்ப அழகா இருக்காங்க. அங்க பாரு, அதுல ஒரு ராணி கூட இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. வெயிட், இவங்க ஒரு குயினா இருந்தாங்கன்னா நான் மட்டும் எப்படி பிரின்சஸா இல்லாம இருக்க முடியும்? உன்னோட கேள்விக்கான பதில் இங்க இருக்கு. அவங்க எல்லாம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துல இறந்து போயிட்டாங்க. ஆனா அது எப்படி நடந்திருக்கும்? அவங்க பிடிக்கவே என்னவோ. மரியாதை கொடுத்து பேச தெரிஞ்சுக்க ஜாஷ். கம் ஆன் விக்டோரியா, இது ஒரு பழைய கதை தானே. என்ன ஒரு அற்புதமான விஷயம். நான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாளா? ஜானஸ், இப்போ நீ ஏன் போக கூடாது? கரெக்ட், ஜானஸே போகட்டும். அவதான் இங்க எல்லாரையும் விட கான்ஃபிடென்ட்டான பொண்ணு. ஆமா ஆமா, நல்ல ஐடியா எல்சா. ஃபர்ஸ்ட் ஜானஸ் போடு, அப்புறம் நம்ம யாராவது போலாம். ஜானஸ் குவாஸ்கி. வாவ், இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரெபல்ஸ் மாதிரியே இருக்காங்க. இங்க இருக்காங்களே, இவங்க யாரு? உன்னோட கேள்விக்கான பதில் இதோ இருக்கு. அவங்க பேரு ஹாஜி. இந்த ரெபல்ஸ்க்கு அவங்க தான் லீடரா இருந்தாங்க. என்ன நிஜமாவா சொல்றீங்க? ஓ, அப்படின்னா என்னோட முன்னோர்கள்லாம் ரெபல்ஸா இருந்தாங்களா? நீ தானே என்னோட லேண்டையும் கிங்டமையும் எடுத்துக்கிட்ட. என்னால இந்த நாட்டை ஆள முடியாம செஞ்சுட்ட. ஒரு நிமிஷம் இரு, நான் எதுவுமே பண்ணல. இல்ல, நீ தான் என்னோட கிங்டமை எடுத்துக்கிட்ட. அட கடவுளே. சரி, என்னோட முன்னோர்கள் உன்னோட முன்னோர்களோட லேண்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? வா, நம்ம போய் ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு வரலாம். என்ன சொல்ற? உன்னோட ஆன்செஸ்டர்ஸ் மட்டும் அந்த ரெவெலியனை நடத்தலன்னா நான் இன்னைக்கு ஒரு பிரின்சஸா இருந்திருப்பேன். நீ சொல்றது என்னவோ உண்மைதான், ஆனா அந்த காலத்துல நான் பிறந்திருக்க கூட மாட்டேனே. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாரு, எப்படியா இருந்தாலும் அந்த ஆட்சியை நீ ஒழுங்கா நடத்திருக்க போறது இல்ல. அதனால எங்க ஃபேமிலி செஞ்சது கரெக்ட் தான். ஓ, நான் போறேன். விக்டோரியா, வா. இங்க என்ன பண்ற? எனக்கு வேற ஒரு ரூம் வேணும். என்ன சொல்ற? என்னோட ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து என்னோட கிங்டம் பறிச்ச அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட நான் இன்னும் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். ஓ, ஜானஸே சொல்ற? ஆமா, வேற யாரும் சொல்றேன்னு நினைச்சீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லாரும் ரூம்மேட்டோட சந்தோஷமா தானே இருந்தீங்க. குறிப்பா நீயும் ஜானஸும் தான். இப்ப எல்லாம் மாறி போயிடுச்சு. சாரி விக்டோரியா, என்னால ரூம் எல்லாம் மாத்த முடியாது. என்ன? ஏன் முடியாது? எல்லா ரூம்லயும் ஆளுங்க இருக்காங்க, ஒரு ரூம் தவிர. ஜாஸ்பட்டோட ரூம். ஓ, அதுக்கு பதிலா நான் 3 தலை வச்ச பேய் கூடவே வாழ்ந்துருவேன். அந்த ரூம் கூட காலியா இல்லையே. இது என்னது? பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் அல்வாவா? உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. இந்த பீட்ரூட் அல்வா உங்க அம்மா செய்யற மாதிரி இருக்கும். அதனால வீட்ல இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணலாம். என்னால இதையெல்லாம் சாப்பிட முடியாது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ எனக்காக ஸ்பெஷலா ஒரு மீல்ஸ் ரெடி பண்ண போற. எல்சா எனக்கு அதை என் ரூம்ல எடுத்துட்டு வந்து கொடுக்க போறா. 2 பேருக்கும் புரிஞ்சது இல்ல? சீக்கிரம் போங்க. நான் விக்டோரியாக்காக இதுல நிறைய சர்க்கரை எல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். போடு
இருக்கு. நான் போய் இப்ப என்னோட பியானோ பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் என்னோட இங்கிலீஷ கூட இம்ப்ரூவ் பண்ணணும். ஓ, இதெல்லாம் எந்த டீச்சர் கிட்ட கத்துக்கிட்ட? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் டீச்சர் சொல்லி கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொல்றத பார்த்தா எல்லாத்தையும் நீயே கத்துக்குவ போல இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்ன. பிரின்சஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். விக்டோரியா, நீ ஒன்னும் பிரின்சஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததும் இல்ல. அதுக்கு காரணம் யாரு? இங்க பாரு, நான் கடைசியா ஒரு தடவை சொல்றேன். உன்னோட கிங்டம் அழிஞ்சு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. ஓ, சம்பந்தம் இல்லையா? நீ சொல்றது எல்லாம் கேட்டுட்டு பேசாம போகிறதுக்கு நான் ஒரு சின்ன பொண்ணு கிடையாது. நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு காரணம் அவதான். எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். விக்டோரியா ஹாஃப்மேன். இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாதே. நான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டியவ? நீ இன்னும் கூட அந்த மாதிரியே வாழலாம். யார் பேசினது? நீங்களா பேசுனீங்க? நிஜமாவே நீங்க தான் பேசுனீங்களா? சத்தம் போடாத. உனக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? ஆமா, நம்மளோட கிங்டம், சொத்து எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே வாரிசு நீதான். அதையெல்லாம் நான் உன்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனா அதெல்லாம் தொலைச்சு போச்சுன்னு நினைச்சிட்டேன். தொலைஞ்சு போனது எப்பவுமே தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனா இத பத்தி இங்க பேசக்கூடாது. நம்மளோட எனிமீஸ் இங்கதான் இருக்காங்க. அதாவது, ஆமா, ஜானஸ். அவ உடம்புல அந்த ரெபல்ஸோட ரத்தம் தானே ஓடுது. அந்த கிரிப்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. நீ இன்னைக்கு நைட் அங்க வந்து என்ன பாரு. சரி? கிரிப்டா? அங்க என்னால தனியா போக முடியாது. ஜாஸ்பர், எழுந்திரு. கம் ஆன் ஜாஸ்பர், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். எனக்கு தூக்கம் வருது. எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். அம்மா, இந்த பிரெட் எதுக்கு இங்க வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க? ஒருவேளை ராத்திரியில பசி எடுத்ததுன்னா அதுக்காக தான். அதை என்கிட்ட கொடு. நீ என்ன கிரிப்டுக்கு கூட்டிட்டு போகணும். நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? என்ன நான் உன்னோட ஃப்ரெண்ட். நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினது கூட கிடையாது. ஓ, கம் ஆன். நான் வரல. ப்ளீஸ். என்ன கூப்பிடாத. எனக்கு வேற சாக்லேட்ஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கறேன். 2 வாரத்துக்கு தருவியா? சரி, இப்ப வா. ஓ, இந்த இடம் பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. இதுதான் கிரிப்ட். இருந்தாலும் இந்த இடத்தை நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கலாம்ல. லா, 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 லா. ஓ ஜாஸ்பர், எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. பேசினதெல்லாம் போதும். சின்ன குழந்தை மாதிரி வளராத. இந்த மாதிரி பேசுறவங்களை உதைக்கிறதுக்கே நாங்க காஜ் வச்சிருப்போம். இதுதான் அந்த ரூம். ஓகே, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஏய், இங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிக்கா, குட். நீ வந்துட்டியா? நான் இங்க எப்படி இருக்கேன்னு பாத்தியா? மத்தவங்களுக்கு நம்மளோட ஹிஸ்டரிய சொல்ற ஒரு இலையா மாறிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால ஏதாவது உதவ முடியுமா? கண்டிப்பா உன்னால முடியும். நம்ம குடும்பத்தை இந்த மாதிரி ஆக்குனவங்களை நீ பழிக்கு பழி வாங்கணும். ஆனா எப்படி? ஹேடி குடும்பத்தை சேர்ந்த ஜானஸ நீ பழி வாங்கலாம். ஹேடி என்ன பழி வாங்கின மாதிரி. என்ன சொல்றீங்க? நம்ம குடும்பம் மொத்தத்தையும் அழிச்ச அந்த ஹேடியோட குடும்பத்தை சேர்ந்த ஜானஸ நீ பழி வாங்கினா நம்மளோட கிங்டம் எல்லாம் நமக்கு கண்டிப்பா திரும்ப கிடைச்சிடும். நாம ஜெயிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீ தான் இந்த கிங்டமோட பிரின்சஸா இருப்ப. பிரின்சஸா? நானா? ஆமா. ஓ, கிரீடம், ஜுவல்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். நீங்க சொல்றது நிஜமா? என்ன நம்ப விக்டோரியா. நான் இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும்.
அப்படி பயங்கரமா லுக்கு விட்ட? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ம். ம். யாரது? ஜேனிஸ், இங்க பாரு. டேடி, நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்னால இத கொஞ்சம் கூட நம்பவே முடியல. கொஞ்ச நேரம் மெதுவா பேசு. இந்த ரெவல்யூஷனை சேர்ந்த எல்லாருமே ஆபத்துல இருக்கோம். என்ன? என்னோட எனிமி விவேகா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னோட குடும்பத்தை சேர்ந்த நீதான் அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி எங்க எல்லாரையும் இங்க இருந்து காப்பாத்தணும். ஆனா அவங்களும் இப்படிதானே இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? இத்தனை நாளா நீ எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே விக்டோரியா கிட்ட ஜாக்கிரதையா இரு. அவதான் நம்ம எல்லாரையும் அழிக்க போறா. டியர் ஸ்டூடண்ட், நீங்க எல்லாரும் டெஸ்டுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே அன்னைக்கு உங்களுடைய டெஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு 2 டெஸ்ட் எழுத போறீங்க. கேர்ள்ஸ் 2 பேருமே உங்களை கவனிக்கல சார். அங்க பாருங்க. இதெல்லாம் என்னது ஜானஸ்? எனக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்க எழுத போற டெஸ்டுக்கான ஆன்சர். ஜானஸ், உன்னால இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? அது என்னோடது இல்ல. அது எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது இந்த நோட் பேட்ல இருந்து தான் வந்திருக்குன்னு நல்லா தெரியுது. உடனே என் கூட வா ஜானஸ். இவன் நம்மள ஏமாத்த பாக்குறான். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப தப்பு ஜானஸ். கிரீப் ஸ்கூலுக்கு இப்படி ஏமாத்துறவங்க கண்டா பிடிக்காது. சத்தியமா சொல்றேன், நான் அதை பண்ணல. நீ தான் செஞ்ச. ரோம கண்டுபிடிச்சது யாரு? ராமியோலஸ். எப்போ? 753 BC. டெஸ்டுக்கு படிச்சியா? நான் உண்மையிலேயே படிச்சுட்டு தான் வந்தேன். இவளுக்கு எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருக்கு. பேப்பரை பார்க்காமலே கரெக்டா சொல்றா. நான் தான் சொன்னேனே, நான் இத பண்ணல. ஓ அப்படியா? இப்ப டெஸ்ட் வச்சா எல்லாமே தெரிஞ்சு போயிடும். நீ திரும்பி வந்துட்டியா? ஆச்சரியமா இருக்கா? நீ என்ன பண்ணிட்டேன்னு பாரு. இன்னைக்கு நீ எப்படி இந்த டெஸ்ட் எழுதுறன்னு நானும் பாக்குறேன். நீ ஏமாத்த போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ காப்பி அடிக்க வச்சிருந்தியா? அந்த பேப்பர் இருக்கா? சும்மா தேங்க. நீ தோத்துட்டியா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவ தப்பிச்சிட்டா. உனக்கு ராணி ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நிறையவே இருக்கு. அப்படின்னா நீ அவளை சும்மா விடாத. அவளை தோக்கடிக்காம நீ இங்க வர வேண்டாம். உங்களுடைய பொருள் எல்லாம் திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, என்னுடைய கால்குலேட்டரையும் ஜாஸோட ஷேடி பிளேயரையும் திருடிட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. அத திருடுனவங்க தான் இந்த ஷெல்ஃபை இப்படி கலச்சி போட்டிருக்காங்க. இல்ல, அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஓ சரி, நீங்க அதை வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களா? தேடி பார்க்கலாம். உங்க 2 பேரோட பொருள் ஏதாவது காணாம போச்சா? இல்லையே. உன்னோட பொருள் விக்டோரியா? என்னோடது எல்லாமே பத்திரமா இருக்கு. ஓ அப்படியா? தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது என்னது? இது என்னோட சிடி பிளேயர், என்னோட கால்குலேட்டர், என்னோட பேப்பர் வெயிட், என்னோட ஃபேவரட் பென், அப்புறம் என்னோட ஆன்டிக் வாட்ச். என்ன அப்படி பார்க்காதீங்க. அது இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் அதெல்லாம் எப்படி உன்னுடைய பெட்டு கடியில வந்தது? எல்லாம் விக்டோரியாவோட வேலை. நான் சொல்றதை கேளு ஜானஸ். பழைய தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறது உனக்கு எந்த காலத்திலயும் உதவி செய்யாது. இந்த தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணனா என்னால ஒண்ணும் பண்ணவே முடியாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறம் நீ இங்க இருக்க முடியாது. எல்லாரும் என்ன திருடின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த விவிகா தான் விக்டோரியாவை இப்படி தூண்டி விட்டுட்டு இருக்கா. நீ அவளை ஜெயிக்க விடக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? தைரியமா அவங்களை எதிர்த்து சண்டை போடு. ரெபல்லியன்ஸ் எந்த காரணத்துக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீயும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவதாங்கிறத மறந்துடாத.
அது வந்து நீ என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜானஸ். இது மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சதுன்னா அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மிஸ்டர் மால்கம், இதை நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். என்ன இது? நம்ம நாட்டோட கவர்னருக்கு நம்ம ஸ்கூல பத்தி யாரோ கம்ப்ளைண்ட் எழுதிருக்காங்க மிஸ்டர் மார்க்கம். இது அனுப்பிட்டாங்களா? இல்ல, அதுக்குள்ள நான் பார்த்து இந்த லெட்டரை எடுத்துட்டு வந்துட்டேன். நல்ல வேளை இத கொண்டு வந்துட்டீங்க, இல்லனா கிரீப் ஸ்கூலோட கதையே முடிஞ்சிருக்கும். இதை யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா? சென்டர்ல ஜானஸ் பேர் தான் போட்டிருந்தது. ஏதாவது பிரச்சனையா? ஜானஸ், நீ பண்ண தப்புக்காக உன்னை அபிஷியலா இந்த ஸ்கூலை விட்டு வெளியேற்றுறோம். அதுக்குதான் இந்த லெட்டர். நான் என்ன பண்ணேன்? அது உனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்து உன்னை கூட்டிட்டு போகும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு எதுவுமே தெரியாது. சாரி, என்னால எதுவுமே பண்ண முடியாது. சீட்டிங் பண்ணன்னு சொல்லும் போது நம்பல, திருடுனன்னு சொல்லும் போது நம்ப முடியல. ஆனா இது என்னால நம்பாம இருக்க முடியல. நீ இதை செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? நீ நினைச்சது நடந்துருச்சு. என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. இங்க பாரு பிரின்சஸ், நடிச்சது போதும். நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் பிரின்சஸ் இல்ல, குயின். மாத்தி சொல்லிட்டேன். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இது எப்படி நடந்திருக்கும்? அவ இல்லாத கிரேட் ஸ்கூல்ல நடிச்சு கூட பார்க்க முடியல. ஜானஸ் தான் எலியட்டோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? வேற வழி இல்ல எலியட். என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன். அவ போயிட்டா. நம்ம ஃபேமிலி பேரை காப்பாத்திட்டேன். ஓ, ஒரு வழியா நமக்கு நியாயம் கிடைச்சிடுச்சு. நம்ம ஃபேமிலியை காப்பாத்தின பெருமை உனக்கு தான் சேரும். அதனால நான் உன்னை குயின் விக்டோரியாவா மாத்துறேன். ஓ, நான் ஒரு குயினா? ஆமா, அது மட்டும் இல்ல, நமக்கு கிடைச்ச சொத்தெல்லாம் இனிமே விக்டோரியாவோடதுதான். ஜானஸ், ஜானஸ் போயிட்டா? ஆமால, நான் வேற ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? வேண்டாம், தேங்க்யூ so much. ஓ, என் பேருக்கு முக்கியமான லெட்டர் வந்திருக்கா. இனிமே நான் தான் அந்த கிங்டம்க்கு குயின். அவ போயிட்டாங்கறத என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. அவ போயிட்டாளா? கண்டிப்பா இதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அவ போட்டும், நான் ஒரு நியூஸ் சொல்றேன். என்னோட கிங்டம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. நான் ஜானஸ்க்கு ஒரு கிரீட்டிங் கார்டு அனுப்ப போறேன். ஓ, அது ஒரு நல்ல ஐடியா எல்சா. நான் ஒரு குயின் ஆயிட்டேன். எல்லாருமே இதுல சைன் பண்ணலாம். நான் போய் பென் எடுத்துட்டு வரேன். ஒரு உண்மையான குயின் வந்தா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த ரூம்ல இவ்வளவு இடம் இருக்கே. என்னோட டைரி. பிக்னிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் ஆத்துல குளிக்க போனோம். அப்புறம் ஜார்ஜ் ஜானஸ் பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் என்ன பண்ணிருக்கேன்? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே நான் ஹர்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டு நான் குயினா இருந்து என்ன பண்ண போறேன்? ப்ரொஃபசர் மால்கம்,
விக்டோரியா பொறுமையா இரு. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? ஏமாத்தின வேலை, திருடு போன பொருட்கள், கம்ப்ளைண்ட் லெட்டர் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஆமா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு நான் சொன்னீங்க. இவ்வளவு தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் நீதான் உண்மையை ஒத்துக்கிட்டியே. நல்ல பொண்ணா இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமானது. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீ கிளம்புற நேரம் வந்துருச்சு. அவ வந்துட்டா. ஓ, நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். நீ திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீ உண்மையிலேயே வந்துட்டியா? ஆமா, நான் வந்துட்டேன். ஓ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடு ஜானஸ். நீ என்ன மன்னிப்பியா? நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல. சரி விடு. ஆனா நான் பண்ண தப்புக்கு எல்லாம் சேர்த்து உன்கிட்ட சாரி கேக்குறேன். பரவாயில்ல விக்டோரியா, அது எல்லாத்தையும் நான் எப்பவும் மறந்துட்டேன். பாஸ்ட பத்தி எப்பவுமே நினைக்க கூடாது. நான் எப்பவுமே உங்ககிட்ட இருப்பேன். ஆனா ஒரு விஷயம், நான் உன்னை விட பெரிய புத்திசாலின்னு யோசிக்கணும். என்னவோ போ. சொன்ன மாதிரி இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல.